வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ஜீனர் டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ்ட், ஜீனர் டயோடோட ரிவர்ஸ் பயாஸ் இது ரெண்டையுமே நம்ம சர்க்யூட் கனெக்ட் பண்ணி இதில் பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் பொறுத்தவரையிலும் நம்ம ஜீனர் டயோடோட கட்டின் வோல்டேஜும், ரிவர்ஸ் பயாஸை பொறுத்தவரையிலும் ஜீனர் டயோடோட பிரேக் டவுன் வோல்டேஜும் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஃபஸ்ட்டு ஜீனர் டயோடோட ஃபார்வர்ட் பயாஸ்ட்டு நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த சர்க்யூட் இங்கே கொடுத்துருக்கோங்க. இந்த சர்க்யூட்டில் என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஆர்பிஎஸ் ரெகுலேட்டர் பவர் சப்ளை, 220 ஓம் ரெசிஸ்டன்ஸ் ஒன்று, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு அம்மீட்டர் 0 to 100 மில்லியாம்ஸ் ஒரு அம்மீட்ரு, 0 to 1 வோல்ட் மீட்ரு ஒன்று, சரிங்களா? ஸோ இது இல்லாமல் நமக்கு பார்த்திங்கன்னா இந்த ஜிஎன்ஆர் கொடுத்துருக்காங்க. இந்த ஜிஎன்ஆரோட நம்பர் பார்த்திங்கன்னா 5.1 வோல்ட்டு, சரிங்களா? 5.1 வோல்ட்டு ஜிஎன்ஆர், சரிங்களா? IZ 5.1, சரிங்களா? ஸோ இது எல்லாமே காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு பிரெட் போர்டு எடுத்துக்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணுறோம். இந்த சர்க்யூட்டை கனெக்ட் பண்ண போகிறோம், சரியா? ஒயர்ஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். சர்க்யூட்டோட முதல்ல ஆர்பிஎஸோட ப்ளஸ்லேருந்து ஆரம்பித்து மைனஸில் கொண்டு போய் நம்ம முடிக்கலாம். ஸோ இப்போ ஆர்பிஎஸோட ப்ளஸ் நான் எடுக்கிறேன், ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு. ஸோ இதை பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம குத்திடலாம். குத்திட்டேன். ஸோ இந்த ஆர்பிஎஸோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா, ஆர்பிஎஸோட ப்ளஸ் 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸுக்கு போகணும். ஸோ இது பார்த்திங்கன்னா 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு, ரெட்டு ப்ரௌனு. ஸோ இதை ஒரு ரெண்டு பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு நேராகவே கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டோம். இன்னும் ரெண்டு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், சரியா? ஸோ இப்போ இந்த எண்டு வந்துருச்சு. ஸோ இந்த எண்டுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னத்தை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அம்மீட்டரோட ப்ளஸ்ஸு, சரிங்களா? ஸோ அம்மீட்டரோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா நான் இதில் கனெக்ட் பண்ண போகிறேன். அம்மீட்டரோட ப்ளஸ்ஸு, அம்மீட்டரோட ப்ளஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. பாருங்கள், அதுக்கு நேராகவே தான் இருக்கும், சரியா? பிரெட் போல் எல்லாமே இந்த இடத்துல இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கும். பாருங்கள், இதில் இப்படி தான் கனெக்ட் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ இப்போ அம்மீட்டரோட மைனஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு இடத்துக்கு போகுது. ஒன்று ஜீனர் டயோடோட ஆனோடு, இன்னொரு வோல்ட் மீட்டரோட ப்ளஸ்ஸு, சரிங்களா? ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஜீனர் டயோடு இது தான், சரிங்களா? இதுதான் ஜீனர் டயோடு. ஸோ இந்த ஜீனர் டயோடோட பிளாக் மார்க் போட்டிருக்கிறது கேத்தோட் டெர்மினல், இந்த பக்கம் இருக்கிறது ஆனோட் டெர்மினல், சரிங்களா? ஸோ இது ஆனோட் டெர்மினல், இது கேத்தோட் டெர்மினல். ஸோ இப்போ இதை டெர்மினல் ஆனோட் டெர்மினல் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸோட இன்னொரு அம்மீட்டரோட இங்கே பாருங்கள், இப்போ இது வரலாம் பண்ணியாச்சு. இப்போ அம்மீட்டரோட மைனஸ் ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். அம்மீட்டரோட மைனஸ் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் பார்த்திங்கன்னா இதில் ஆனோடு கனெக்ட் பண்ணணும். பாருங்கள், இதில் ஆனோடு கனெக்ட் பண்ணிட்டேன். கேத்தோடு பார்த்திங்கன்னா வேறு ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ கனெக்ட் பண்ணிட்டேன், ஆனோடு கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனோடும் கனெக்ட் பண்ணிட்டேன், கேத்தோடும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆனோடு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், கேத்தோடு இங்கே கனெக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஸோ அதே அம்மீட்டரோட மைனஸ் பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸுக்கு போகணும். ஸோ வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸு, சரியா? வோல்ட் மீட்டர் ப்ளஸ்ஸு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது கேத்தோடு பார்த்திங்கன்னா எங்கே போகுது அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டர் மைனஸுக்கும் போகும், ஆர்பிஎஸோட மைனஸுக்கும் போகும். ஸோ வோல்ட் மீட்டரோட மைனஸு, வோல்ட் மீட்டரோட மைனஸு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸோட மைனஸு, சரிங்களா? கனெக்ஷன்ஸ் அவ்வளோதான். பாருங்கள், ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு, அங்கேருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போகுது, 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு. ரெசிஸ்டன்ஸ் இன்னொரு ரெண்டு ஏதோ ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அம்மீட்டரோட ப்ளஸ்ஸு. ஸோ அம்மீட்டரோட ப்ளஸ் பார்த்திங்கன்னா போயிடுச்சு.
அங்கேருந்து அம்மீட்டரோட மைனஸு, அம்மீட்டரோட மைனஸ் ஆனோட் டெர்மினலுக்கு போகுது. அம்மீட்டரோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட்மீட்டரோட ப்ளஸுக்கு போகுது. அதுக்கப்புறம் ஜீனரோட இன்னொரு டெர்மினல் கேத்தோடு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல ஃப்ளக் பண்ணிடுறோம். இப்போ அதாவது பார்த்திங்கன்னா வோல்ட்மீட்டர் மைனஸு, ஆர்பிஎஸோட மைனஸு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜீனர் டயோடோட கேத்தோடு எல்லாமே ஒரு இடத்துல கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீனர் டயோடு ஃபார்வர்ட் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஜீனர் டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் அது வந்து நார்மலான ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு மாதிரி தான் வேலை செய்யும். அதாவது கட்டின் வோல்டேஜ் வரலும் அதில் கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா நெகிழ்ஜிபிளாக தான் போகும். ஆஃப்டர் அதாவது பார்த்திங்கன்னா மினிமம் 0வாக தான் இருக்கும். கட்டின் வோல்டேஜோட அதிகரிக்க கட்டின் வோல்டேஜோட கொஞ்சம் அதிகரிக்கிறப்ப கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் வழியாக போகும். சரிங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரீடிங் எடுப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். சீரியல் நம்பரு, ஃபார்வர்டு வோல்டேஜ், சரிங்களா? இது ஃபார்வர்டு வோல்டேஜ், இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்டு கரண்ட்டு. இது ரெண்டுமே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நோட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் கட்டின் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ பாருங்கள், இந்த கிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா 0லேருந்து ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் வரலும் கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னா 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் கரண்டோட மதிப்பு என்னாகும், வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆக கரண்டோட மதிப்பு என்னாகும் அப்படின்னா லீனியராக என்னாகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ 0 இருக்குது பாருங்கள். அதாவது பார்த்திங்கன்னா 0.6 வோல்டேஜ் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 0.6 வோல்டேஜ் வச்சுருக்கேன். கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. சரிங்களா? அப்போ 0.2, 0.4, 0.6 இதுக்கெல்லாமே என்னவாக இருக்குது அப்படின்னா வேல்யூ என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிடலாம். அதாவது பார்த்திங்கன்னா 0.2க்கு 0, 0.4க்கும் 0, 0.6க்கும் என்ன இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. சரியா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மூவ் பண்ணி பார்ப்போம். சரிங்களா? 0.6க்கு 0, 0.72க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியம்ஸ் வருது. இங்கே பாருங்கள், 0.72 அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது அப்படின்னா 2 மில்லியம்ஸ் வருது. சரிங்களா? 0.72க்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மில்லியம்ஸ் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 0.74, 0.8 வச்சுருக்கேன். 0.8க்கு 12 மில்லியம்ஸ் வருது. அதாவது 0.8க்கு 12 மில்லியம்ஸ் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 0.82 வைக்கலாம், இல்லை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போம். 0.82 வச்சுருக்கேன். ஸோ 0.82க்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 24 வருது. 0.82க்கு 24 மில்லியம்ஸ் வருது. சரியா? அடுத்தது இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுவோம். 0.84, 30, 0.86 வச்சுக்கலாம். 0.86க்கு என்ன வருது அப்படின்னா 50 வருது. சரியா? 50 மில்லியம்ஸ். 0.86க்கு 50 மில்லியம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ இதில் தான் அதாவது பாருங்கள், 0.02, 0.2 அதுக்கு 0, 0.4க்கும் 0, 0.6க்கும் 0, 0.72 வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா கரண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா 0லேருந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி 2 மில்லியம்ஸ்க்கு வருது. அதாவது அப்போ கட்டின் வோல்டேஜோட கம்மியாக இருக்கிறப்ப கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. சரிங்களா? கட்டின் வோல்டேஜோட அதிகமாகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா கரண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாகுது. சரிங்களா? ஸோ அப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா கட்டின் வோல்டேஜோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா 0.72 வோல்ட்ஸ். ஸோ 0.72 வைக்கிறப்ப தான் கரண்டோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா 2 மில்லியம்ஸ்க்கு வந்துச்சு. சரிங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வரல என்ன ஆகுது அப்படின்னா கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6,
0.7 வரலுமே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் ஜீரோவாக தான் இருக்கும். 0.7க்கு மேலே கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப 7.2 வரப்போ நமக்கு என்ன ஆச்சு அப்படின்னா மீட்டரில் 2 மில்லியாம்ஸ் கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ இது ஃபார்வர்ட் பயாஸில் கட்டின் வோல்டேஜ் 0.72 வோல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஜீனர். சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஜீனர் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் பயாஸில் இப்படி இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிவர்ஸ் பயாஸில் இதையே கனெக்ட் பண்ணலாம். இப்போ ஜீனர் டயோடோட ரிவர்ஸ் பயாஸ் சர்க்யூட் டயக்ராம் இருக்குது. ஸோ இதை நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 0 to 1 வோல்ட் மீட்டர் போட்டிருப்போம். இங்கே வந்து 0 to ரிவர்ஸ் பயாஸில் 0 to 10 வோல்ட் மீட்டர் பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த டயோடோட டேரெக்ஷன் வந்து திருப்பியாச்சு. ஸோ ஆனோடுக்கு பாசிட்டிவ் இருந்தது. இதில் ரிவர்ஸ் பயாஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆனோடுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கேத்தோடுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாசிட்டிவ் சப்ளையும் கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பயாஸ் அப்படின்னா ஆனோடுக்கு நெகட்டிவ் சப்ளையும் கேத்தோடுக்கு பாசிட்டிவ் சப்ளையும் கொடுத்தோம்னா அது வந்து ரிவர்ஸ் பயாஸ். சரிங்களா? ஸோ இப்போ இந்த சர்க்யூட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், சேம் முன்னாடி பண்ண மாதிரி அதே மாதிரி தான். சரியா? ஸோ பாசிட்டிவ் டெர்மினல் ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அம்மீட்டோட ப்ளஸ்ஸு ரெசிஸ்டன்ஸு 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸு கனெக்ட் பண்ணிட்டேன். 220 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. அதோட மறுமுனையை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குத்தியாச்சு. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ அம்மீட்டோட ப்ளஸ் கனெக்ட் பண்ணணும். அம்மீட்டோட ப்ளஸ்ஸு அம்மீட்டோட ப்ளஸ் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அம்மீட்டோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடுக்கும் வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கும் போகணும். ஸோ அம்மீட்டோட மைனஸ் டெர்மினல். சரி, அம்மீட்டோட மைனஸ் டெர்மினல் குத்திருக்கேன். இது வந்து எங்கெங்கே போகணும் அப்படின்னா ஒன்று வந்து வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கு, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கு போகணும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடுக்கு போகணும். ஸோ நான் இப்போ கேத்தோடு வந்து கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலர் மார்க் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கேத்தோடு. இப்போ கேத்தோடு கனெக்ட் பண்ணிவிட்டேன். இன்னொரு டெர்மில் வந்து ஏதோ ஒரு இடத்துல குத்திக்கலாம். சரிங்களா? பாருங்கள், அம்மீட்டோட மைனஸு கேத்தோடுக்கு போயிடுச்சு. இன்னொரு டெர்மில் ஆனோட் டெர்மில் ஏதோ ஒரு இடத்துல குத்தியிருக்கேன். ஸோ அதே அம்மீட்டோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கு போகணும். ஸோ ப்ளஸ் வந்து கனெக்ட் பண்ணுறேன். சரியா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா வோல்ட் மீட்டரோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கே போகணும் அப்படின்னா ஆனோடுக்கு போகணும். அதே வந்து ஆனோட் டெர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸோட மைனஸ் அதில் கனெக்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். பாருங்கள், ஆர்பிஎஸோட ப்ளஸ்ஸு ரெசிஸ்டன்ஸ் 220 ஓம்ஸ்க்கு போயிடுச்சு. அதோட 220 ஓம்ஸோட 100 முனையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குத்திருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா அம்மீட்டோட ப்ளஸுக்கு போகுது. அம்மீட்டோட மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல குத்தியாச்சு. அங்கேருந்து வோல்ட் மீட்டரோட ப்ளஸுக்கும் ப்ளஸ் ஜீனர் டயோடோட கேத்தோட் டெர்மிலுக்கும் போயிடுச்சு. கேத்தோட் டெர்மில் அங்கே கனெக்ட் பண்ணிட்டோம். அப்போ ஆனோட் டெர்மில் வேறு இடத்துல குத்திருக்கோம். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆனோட் டெர்மில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஎஸோட மைனஸுக்கும் நம்ம வோல்ட் மீட்டரோட மைனஸுக்கும் போகுது. சரிங்களா? ஸோ இப்போ ஜீனர் டயோடை பொறுத்த வரலும் ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் பயாஸில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரிவர்ஸ் பயாஸில் அது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகும். ஸோ பிரேக் டவுன் வரலாம் என்ன ஆகும் அப்படின்னா கரண்டோட மதிப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ ரிவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் வரலாம் கரண்டோட மதிப்பு கம்மியாக தான் இருக்கும். பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கரண்டோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா சடனாக வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் அது. ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் கரண்டோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ சோர்ஸ் வோல்டேஜ் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா ஆர்பிஎஸோட மதிப்பு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிலையான மதிப்பு. சரியா? நிலையான மதிப்பு இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகுது. அப்போ எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ அந்த டைமில் அந்த இடத்துல இருக்கிற வோல்டேஜ் தான் பிரேக் டவுன் வோல்டேஜ். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருக்கிற அந்த ஜீனர் வந்து பார்த்திங்கன்னா 5.1 IZ 5.1 வோல்ட்ஸு. சரியா? ஸோ இது நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆன் பண்ணுறேன். பாருங்கள், 1 வோல்ட் வைக்கிறேன். கரண்டோட மதிப்பு 0வாக இருக்குது. 1 வோல்ட்டில் கரண்டோட மதிப்பு 0 மில்லியாம்ஸு. சரியா? அதுக்கப்புறம் 2 வோல்ட் வைக்கிறேன். கரண்டோட மதிப்பு 0. 3 வோல்ட் வைக்கிறேன். 4 வைக்கிறேன். பாருங்கள், அப்போ 4 வரலுமே என்ன இருக்குது அப்படின்னா கரண்டோட மதிப்பு 0. அப்போ 2 வோல்டேஜுக்கும் 0, 3 வோல்டேஜுக்கும் 0, 4
வோல்டேஜ் வந்து 4 வச்சோம்னா அப்பயும் வந்து கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது, 0வாக இருக்குது. சரியா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நான் ரைஸ் பண்ணுறேன். இப்போ 4.6 வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியம்ஸ் வருது. அப்போ 4.6க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வருது அப்படின்னா 2 மில்லியம்ஸ் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா 4.6 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியம்ஸ் வருது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 4.4 கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன் வோல்டேஜை. 4.6 வச்சோமா, 4.8 வச்சுருக்கேன் இப்போ. ஸோ 4.8க்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா 2466 வருது. சரிங்களா? அப்போ 4.8க்கு நமக்கு 6 மில்லியம்ஸ் வருது. 4.8க்கு 6 மில்லியம்ஸ் வருது. அடுத்தது மறுபடியும் ஃபர்தராக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணுறேன் வோல்டேஜை. அப்ளை பண்ணுற வோல்டேஜை நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சரியா? பாருங்கள் 5 இருக்குது. இப்போ வந்து கரண்டோட மதிப்பு என்னவாக இருக்குது அப்படின்னா 42 இருக்குது. 42, 44 இருக்குது. சரிங்களா? அப்போ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 44 வருது. சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் வோல்டேஜோட மதிப்பு அதே வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக அதே இடத்துல இருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இப்போ 5லே தான் இருக்குது. ஸோ அங்கே பாருங்கள், கரண்டோட மதிப்பு தான் என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக ஒழிஞ்சு வோல்டேஜோட மதிப்பு என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே சேமாக தான் இருக்கும். அப்போ 42 இருந்தது, அதே வந்து பார்த்தீங்கன்னா 5, அதாவது 5.1 இருக்குது. சரிங்களா? ஸோ 5ல் வச்சுக்கிட்டோம் கான்ஸ்டண்ட்டாக. அப்போ 5ல் வந்து 44 இருக்குது, 5ல் வந்து 46 இருக்குது, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 50 இருந்தது, 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 60 இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வேல்யூ தான். 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 50, அதே 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 55, அதே வந்து பார்த்தீங்கன்னா 5ல் என்ன இருக்குது அப்படின்னா 60 மில்லியம்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ இதுக்கப்புறம் கரண்டோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜோட மதிப்பு என்ன ஆகுது அப்படின்னா கான்ஸ்டண்ட்டாக நிலையாக இருக்குது. ஸோ பாருங்கள், மறுபடியும் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். பாருங்கள் 80. சரியா? ஸோ 80 வரலுமே வந்திருக்கு. பாருங்கள், ம் 70. சரிங்களா? 80. சரிங்களா? ஸோ 5.1 தான் இதோட பிரேக் டவுன் வோல்டேஜ். பாருங்கள், ஸோ வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு மாறுதல் இல்லை. ஸோ கான்ஸ்டண்டான மதிப்பு தான் இருக்கும். ஸோ இன்க்ரீஸ் பண்ணாலும் குறைச்சாலும் கான்ஸ்டண்டான மதிப்பு தான் நமக்கு இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ 5ல் வந்து பார்த்தீங்கன்னா 70னால வரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 இருக்குது பாருங்கள், 5க்கு மேலே 5.2க்கும் நடுவில் இருக்குது பாருங்கள். 5, 4க்கு அடுத்தது 4.2, 4.4, 4.6, 4.8, 5 அடுத்தது 5.2க்கும் 5க்கும் நடுவில் இருக்கிறதுனால 5.1 நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5.1. சரிங்களா? ஸோ இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரீடிங். சரிங்களா? ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா 1 வோல்ட்டு, 2 வோல்ட்டு, 3 வோல்ட்டு, 4 வோல்ட்டு வரலுமே இருக்குது அப்படின்னா கரண்டோட மதிப்பு 0வாக இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் கரண்டோட மதிப்பு 0வாக இருந்தது. அதுக்கப்புறம் வோல்டேஜ் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறப்ப கரண்டோட மதிப்பு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிரேக் டவுன் வோல்டேஜுக்கு அப்புறம் வோல்டேஜ் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. கரண்டோட மதிப்பு ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொடுத்துருக்கிற டயோடு வந்து பார்த்தீங்கன்னா ஜீனர் டயோடு. இதோட பிரேக் டவுன் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 5.1 வோல்ட்ஸ். சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம கிராஃப் போட்டுட்டோம்னா அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா IZ 5.1. சரிங்களா? ஃபார்வர்ட் பயாஸ்க்கு அதை தான் வச்சுருந்தோம். ரிவர்ஸ் பயாஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதான் வச்சுருக்கோம். ஸோ IZ 5.1. ஓகே, தேங்க்யூ.